ஹலோ மக்களே, பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் vlogger. ரைட் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணார் KSRTC பஸ் ஸ்டாண்டில் மக்கள் இருக்குங்க. இங்கே தான் மக்களே ஒரு சூப்பரான ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன ஜெர்னி பார்த்து ஆல்ரெடி இங்கே டைட்டில் பார்த்து வந்துட்டு நினைக்கிறேன். மக்களே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் லான்ச் பண்ண KSRTC டபுள் டக்கர் பஸ்ஸுங்க. ஸோ அந்த பஸ்ஸில் மக்கள் இங்கே ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மக்களே. ரொம்ப ஒரு சூப்பரான ஜெர்னி இருக்கும் போது மக்களே வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக யாரும் வந்து மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அவங்க பார்த்தா கிட்டத்தட்ட 12:30 பஸ்ஸுங்க. டைம் வந்து கிட்டத்தட்ட 10:15 ஆச்சு. இன்னும் ரொம்ப நேரம் டைம் இருக்குது மக்களே. மொபைல் கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டு அப்படி வெயிட் பண்ணலாம் மக்களே. போக மற்ற டீல்ஸ் அப்படியே டீட்டெயில். ஸோ இந்த டபுள் டக்கர் பஸ்ஸோட நான் டைமிங் சொல்லிடுறேன் மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க மக்களே. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 மணிங்க, மதியம் 12:30, ஈவினிங் 4 மணிங்க. நம்ம பார்த்தா 12:30 பஸ் சர்வீஸ் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்தா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு மக்களே. பட் KSRTC வெப்சைட்டில் போயிட்டுங்க. பட் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்தாலும் டிக்கெட் கிடைக்குங்க மக்களே. அதாவது அவைபிலிட்டி இந்த மாதிரி டிக்கெட் கொடுப்பாங்க மக்களே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஃபுல்லாக சோல்ட் ஆயிருங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனே டிக்கெட் புக் பண்ணிடுங்க மக்களே. நான் வந்து டிக்கெட் இங்கே தான் கிடைக்கும். கிடைச்சாலும் லாய் டிக்கெட்டு நைஸ் கிடைக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு வந்துக்குங்க மக்களே. ஸோ நீங்கள் மூணார் வரீங்கன்னா பட் ஒரு பட்ஜெட்டாக நீங்கள் ஸ்டே பண்ணி நினச்சிங்கன்னா பட் இந்த ஒரு பஸ்ஸில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தா உங்கள் பஸ் மாதிரி இருக்கும். பட் உள்ள நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் மக்களே. பட் எவ்வளோ சார்ஜ் பண்ணால் எனக்கு கரெக்டாக தெரியலிங்க. பட் நீங்கள் இந்த டபுள் டக்கர் பஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு நினச்சிங்கன்னா பட் நைட்டே வந்து இந்த பஸ்ஸை கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாங்க. நான் அமௌண்ட் எனக்கு கரெக்டாக தெரியலிங்க. பட் தெரிஞ்சால் நான் சொல்கிறேங்க மக்களே. இப்போ பார்த்தா பஸ் தாங்க. பட் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாங்க. அது KSRTC டார்மெட்ரி சைட் சீன் டபுள் டக்கர் பஸ் புக்கிங் எல்லாமே இங்கே தான் இருக்குது மக்களே. அதாவது நீங்கள் இந்த பஸ்ஸில் நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் புக்கிங் பஸ் ஃபுல்லாக இங்கே தான் புக்கிங் ஆஃபீஸுங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இங்கே கொடுத்துருக்காங்க மக்களே. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணார் ராயல் வியூ டபுள் டக்கர் சைட் சீன் சர்வீஸுங்க. அதாவது டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 மணி, மதியம் 12:30, ஈவினிங் 4 மணிங்க. அதோட டைமிங் மக்களே. காலையில் உங்கள் 9 மணிக்கு இங்கே போட் பண்ணாங்கன்னா ரிட்டன் பார்த்தா 12 மணிக்கு உங்களுக்கு டி போர்டு இங்கே பண்ணிடுவாங்க மக்களே. அதுக்கப்புறம் 12:30 சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மக்களே. ஸோ அதுக்கப்புறம் டிக்கெட் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பர் டேக்கில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 400 வரும் மக்களே. நீங்கள் லோயர் டேக்கில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 200 வரும் மக்களே. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இங்கே கொடுத்துருக்காங்க மக்களே. அதுங்க மூணார் சிக்னல் பாயிண்ட், தேவிக்குளம் டோல் பிளாஸ், கேப் ரோட் வியூ, ஆரஞ்ச் ஃபார்ம் வியூ, அந்த மாதிரி எல்லா பிளேஸுங்களையும் சுற்றி கட்டிடுவாங்க மக்களே. ஸோ நீங்கள் எப்படி ஆன்லைன் புக் பண்ணுற வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க மக்களே. அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பஸ்ஸில் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்லீப்பரில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒன் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 220 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. அதே நீங்கள் ரூமாக எடுத்திங்கன்னா 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. அது பார்த்தா உங்களுக்கு ஈவினிங் 5 டு மார்னிங் 9 மக்களே உங்களுக்கு டைமிங் மக்களே கொடுத்துருக்காங்க ஸ்டே பண்ணுறதுங்க. அது நோ கேன்சலேஷன், நோ ரீஃபண்ட். அதாவது நீங்கள் ஒரு டைம் புக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. பட் ரிட்டன் கொடுக்க மாட்டாங்க மக்களே. ஸோ அதாங்க டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க மக்களே. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:15 ஆச்சுங்க மக்களே. நான் கொஞ்சம் முன்னாடி தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டேன். வேறு தூக்கம் வருதுங்க. ஸோ நம்ம போயிட்டு சூப்பராக ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே அது கூட வரலாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கு பஸ்ஸே உள்ளே வருங்க. வந்து கிட்டத்தட்ட ஆஃப் அன் நிப்பாட்டுவாங்க. கிட்டத்தட்ட 12:30 இங்கே மாதிரி டிப்பாச்சுருவாங்க மக்களே. ஸோ சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் மக்களே. ஸோ சூடாக பார்த்தீங்கன்னா காஃபி வந்தாச்சுங்க. ஸோ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் மக்களே. காஃபி சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு காஃபி குடிச்சாச்சுங்க மக்களே. ரொம்ப சூப்பராக இருக்குங்க காஃபிங்க. பட் ஒரு காஃபி பார்த்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. பட் இருந்தாலும் சூப்பராக ஒர்த்து தாங்க காஃபிக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு காஃபிங்க. ஸோ ஓகேங்க, நான் பஸ் கூட கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ பஸ் வந்தாச்சு மக்களே. நம்ம போகக்கூடிய பஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. ஸோ பாருங்கள், சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. நம்ம போகக்கூடிய பஸ் வந்து வந்தாச்சுங்க மக்களே. இப்போ தான் 11:50 வந்துருச்சுங்க. இப்போ 12 மணிக்கு வரும்னு நினச்சேன். இப்போ 11:50 பஸ் ஸ்டாண்டில் உள்ள வந்துருச்சுங்க. பட் எல்லாம் இறங்கிட்டாங்க. பட் 12:30 தான் மறுபடியும் பஸ் டிபாஸ் ஆகும் மக்களே. நான் டிக்கெட் ரிப்பே பண்ணி தான் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா அப்பர் டேக்கில் தாங்க டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். பட் ஃபஸ்ட் சீட் தான் புக் பண்ணலாம் பார்த்துங்க. கொஞ்சம் டிலே பண்ணேன், அது கிடைக்கல மக்களே. பின்னாடி சீட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ உட்காந்துட்டு இப்படி எப்படின்னு சொல்கிறேங்க வியூவில் தாங்க. ஸோ நம்ம போகக்கூடிய பஸ் பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்குங்க. ஆனால் அதை மார்னிங் சர்வீஸ் போயிட்டு வந்துட்டு இப்போ தான் க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் க்ளீன் பண்ணிட்டு அலோவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்களே. பட் க்ளீன் பண்ணணுன்னா அப்படி உள்ள ஏறி பார்க்கலாம் மக்களே. இன்னொன்று பார்த்துட்டு வந்துட்டு ஃபுல்லாக கிளாஸ் தாங்க மக்களே. அது இல்லாமல் இங்கே வெயில் பார்த்தா பட்டம் எடுத்துகிட்டு இருக்குது. நான் கூட சரி கிளைமேட் கொஞ்சம் அப்படி இப்படி நல்லாயிருக்கும்னு நினச்சி வந்தேன். பார்த்தா இங்கே பயங்கர வெயில் அடிச்சிட்டு இருக்குங்க. ஆனால் உள்ளே வரும்போது அந்த ஹீட் உள்ளே வருமானு தெரில. அதை எப்படி பார்க்கணும் மக்களே நம்ம ஏறி. ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மக்களே. ஏன்னா சார்ஜ் 34 தான் இருக்குங்க. பட் இங்கே சார்ஜ் போட்டேங்க, நேரம் போட்டேங்க, ஸ்பீடாக சார்ஜ் ஆக மாட்டேது.
நான் வேறு சார்ஜர் கொண்டு வரலிங்க, இப்போ பவர் பேங்கில் கொண்டு வந்தேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக சார்ஜ் ஆகுதுங்க. இப்போ 34% தான் சார்ஜ் இருக்குது. அப்படி என்ன பண்ணுறேன்னு தெரிலிங்க. ஸோ பார்க்கலாம், இப்போ முடிஞ்ச அளவுக்கு பவர் பேங்க் போட்டு சார்ஜ் பண்ண வேண்டியதாங்க. ஏன்னா எல்லா பக்கமே கொஞ்சம் வியூஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி இருந்தாலும் நமக்கு சார்ஜ் கண்டிப்பாக தேவைப்படுன்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம், பஸ்ஸில் வச்சு பஸ் பாயிண்ட் கூட சார்ஜ் பண்ணி கூட நீங்கள் போகலாங்க நம்ம. ஸோ நம்ம வந்து அலோவ் பண்ணிட்டாங்க மக்கள். இப்போ லோயர் டெக் பார்த்தீங்கன்னா அப்பர் டெக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லோயர் டெக் பார்த்தீங்கன்னா அப்பர் டெக் பார்க்க போகலாங்க. யூடியூபரா? எஸ். ஸோ இது வந்து லோயர் டெக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கேயும் உட்காந்து பிரச்சனை நம்ம வியூவெல்லாம் பார்க்க முடியாதுங்க. நம்ம அப்பர் டெக் தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ அங்கே அப்படியே நம்ம மேலே அப்பர் டெக் போகலாங்க. ஸோ நல்லா இருக்குங்க அப்பர் டெக்கு. ஸோ எங்கே பாருங்கள், ஒரு டிஜே பாக்ஸ் இருக்குங்க. சாங்ஸ் போடுவோம்னு நினைக்கிறேன். போகும்போது பார்க்கலாங்க. ஸோ வேறு லெவலாக இருக்குது மக்களே. இங்கே மேலே பாருங்கள், ஃபுல்லாக கிளாஸு வேறு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இனிமேல் எனக்கு மொட்டை மாடியில் நின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஸோ இதான் மக்களே நம்மளோட சீட்டுங்க. ஸோ மக்களே கிளைமேட் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக பார்த்தா சேஞ்ச் ஆகிடுச்சுங்க மக்களே. கண்டிப்பாக மழை வர மாதிரி இருக்குங்க கிளைமேட் பார்த்தாலே. கண்டிப்பாக மழை வந்துட்டு ஒன்றும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேங்க நம்மளுக்கு ட்ராவலிங் நமக்குங்க. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக மேகலாம் ஃபுல்லாக கருக்கலாக இருக்குது. கண்டிப்பாக மழை வர நினைக்கிறேங்க. மழை வந்துச்சுன்னா சும்மா வேறு லெவலாக இருக்குது மக்களே. ஸோ பார்ப்போம். சாரிங்க, 12:32 கிளம்பிடுச்சு பஸ் இங்கேருந்து. ஸோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சாங் போட்டாங்க. பட் காப்பிரைட் ப்ராப்ளம் வருங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றும் பேசுகிறீங்க மக்களே. அவங்க பார்த்தீங்கன்னா பேக் சீட் தான் கிடச்சிதுங்க. பட் இருந்தாலும் ஒருத்தர் நமக்கு ஃப்ரண்ட் சீட் கொடுத்தாருங்க. ரொம்ப சூப்பராக உட்காருங்க. ஸோ பஸ்ஸுக்குள்ளே பார்த்தோன்னா சாங் போட்டாங்க. பட் ஏதாச்சும் பேசினாலும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். பட் பேசினாலும் காப்பிரைட் வரக்கூட சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்டில் வாய்ஸ் தரேங்க. பட் நல்லா இருக்குங்க. பட் இங்கேருந்து பார்க்குறது சிட்டியோட வியூவில் பார்க்குறோம் போய் சூப்பராக தான் இருக்குங்க. முன்னி போகவே அந்தளவுக்கு வியூஸ் பார்க்கலாங்க மக்களே. பூப்பாறை, குமிளி, தேனி, மதுரை. ஸோ இங்கேருந்து அந்த வியூவை பாருங்கள் மக்களே, சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க பார்க்குறக்குங்க. ஃபுல்லாமே அந்த கேப் ரோடு வழியாக தான் நம்ம ஃபுல்லாக போகணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் ரோடும் பார்த்தோன்னா சூப்பராக போட்டிருக்காங்க. 2 பக்கம் தேயிலை செடி, சென்டரில் ரோடுங்க. சொல்லவே வேண்டியதில்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஜேர்னி. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் சாங் வர போட்டிருக்காங்க மக்களே. நல்லா சாங் வைப் பண்ணிட்டே நம்ம என்ஜாய் பண்ணலாம் போது அந்த வியூவெல்லாமேங்க. ஸோ ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் எங்கே கூட்டு போவோம்னு தெரியலைங்க. ஆல்ரெடி எங்கள் ஷெட்யூல் போட்டிருந்தாங்க, சிங்கிள் பாயிண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே தான் ஃபஸ்ட்டு போகணும்னு நினைக்கிறேங்க. ஸோ பார்க்கலாங்க அப்படியே போக போக. ஸோ நான் ஃபஸ்ட்டு கால்ட்டான சிக்னல் பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. கிட்டத்தட்ட பஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சிக்னல் பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கால்ட்டு கொடுத்துருக்காங்க. வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. இது வந்து நல்ல ஒரு வியூ பாயிண்ட் ஆமாங்க. ஸோ பின்னாடி பாருங்க பேக்ரவுண்ட்லிங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறீங்க எங்கேங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் வந்து சாங் போட்டாங்க மக்களே. பட் என்னால் எதுவும் பேச முடியலைங்க. பட் ஏதாச்சும் பேசினா கண்டிப்பாக காப்பிரைட் வரக்கூட சான்சஸ் இருக்குது. அதனால் எதுவும் பேச முடியலைங்க. ஸோ அது மட்டும் ஏதாச்சும் நான் மியூசிக் போட்டு விட்றேன் மக்களே. பட் அங்கங்கே பேச முடியாதீங்க, நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் மக்களே, எல்லாமே சொல்கிறேங்க.
இந்த கேப் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டோல்கேட்டு மக்களே. ஸோ அதான் இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறங்க இந்த டோல்கேட்டுங்க. பட் எவ்வளோ டோல்கேட் நான் பார்த்துருக்கேன். இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நக்கில் ஸ்டேஷனில் பார்க்கக்கூடிய டோல்கேட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மூணார் டு தேனி போகக்கூடிய ரூட்டு மக்களே. இது இந்த கேப் ரோடுங்க. ஸோ நம்ம வந்து 3ஆவது பிளேஸ் வந்துருக்குங்க மக்களே. பட் செகண்ட் பிளேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வேலை நீங்கள் டோல் பிளாஸ் தாண்டி இருப்பீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ டோல்கேட் தானோன்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோ காட் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. என்ன எனக்கு பேர் கரெக்டாக தெரில. ஸோ ஃபுல்லாக மலை தாங்க. இப்படி பெரிய மலை இது. ஸோ இது வியூ அப்படின்னாங்க. ஸோ ஓகே மக்களே, இப்படி வரைக்கும் ஜெயின் சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னும் பார்த்து நிறைய பிளேசஸ் இருக்குது. அதில் ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்களா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் சூப்பராக இருக்குது மக்களே. ஸோ ஓகே மக்களே, நான் பார்த்து நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாங்க. இங்கே உட்காரலாங்க, இங்கே உட்காரலாங்க. ஸோ பஸ்ஸில் பார்த்தோன்னா வந்துட்டு சாங் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் சீட்டெல்லாம் பார்த்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. பட் சொல்கிற அளவுக்குலாம் கூட்டமே இல்லை. பட் நான் கூட மேபி செம்ம கூட்டம் வரும்னு நினச்சேங்க. பட் மார்னிங் பேட்ச் போகும்போது சீட்டெல்லாம் ஃபில்லாக இருந்துச்சுங்க. பட் மதியம் பேட்ச் வந்து பெருசாக கூட்டம் இல்லைங்க. பட் லோயர் டேக்கில் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. பட் அப்போ டேக்கில் நீங்கள் பார்த்துக்கிட்டு 10 பேர் தான் என்னமோ அவ்வளோதாங்க அங்கே இருக்குங்க. பட் இது ஒரு வீக் டேஸ்னாலும் பெருசாக கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. மேபி வீக்கெட்டில் வந்து செம்ம கூட்டம் வரும்னு நினைக்கிறேங்க. அடுத்த கால்ட்டு வந்துருச்சு மக்களே. ஸோ நம்ம பார்த்தோன்னா கேப் ரோட் வியூ வந்துருக்குங்க மக்களே. இங்கே பார்த்தா ரேக் கேவன் இருக்குது மக்களே. ஒரு குகையாட்டு இருக்குது. பட் குகை என்னென்னு பார்க்கலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டீ பிரேக் ஒன்று இருக்காங்க. ஒரு டீ குடிச்சோடி இருக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ நம்ம அந்த ரேக் காவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் எடுத்து பார்த்துட்டு டீ குடி போகலாம் மக்களே. ஸோ வாங்க ரேக் காவை பார்த்ததில்ல எப்படின்னு. ஸோ எப்படின்னா தெரு ஸோ இதான் மக்களே அந்த ரேக் கேவ். ஸோ உள்ளே பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சின்ன குகையாக இருக்குங்க. ஸோ வாங்க உள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க. ஒரு சின்ன கேப் தாங்க இது. அப்படி இதில் உள்ளே இருக்குன்னு தெரியல, இருட்டாக இருக்குங்க. இருங்க ப்ளாஸ் போடுறேன். சுதா மக்களே, ஸோ ஓகே அவ்வளோதாங்க. அங்கே பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க மக்களே. பட் சின்ன ஒரு ரேக்காக தாங்க இது. ஸோ ஓகே வெளியே போய்ட்டு அந்த வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டீ பிரேக் போகலாங்க. ஸோ நம்ம பஸ்ஸோட வியூ பாருங்கள். இன்னும் பார்க்க சும்மா ரதம் மாதிரி இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் சும்மா ரோட்டில் போகும்போது எல்லாருமே நம்ம தாங்க பார்க்குறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதான் மக்களே கேப் ரோடு வியூங்க. ஸோ இங்கே பாருங்க, இருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது மக்களே. நம்ம கேமரா என்ன தெரியும் கேட்டால் தெரில. ஆனால் ஃபுல்லாக கீழே மிஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்டுங்க. என்ன ஃபுல்லாலாம் மிஸ்ட் மாதிரி புகை மூட்டமாக இருக்குங்க. அதனால உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் கேமராலைங்க. ஸோ ஓகேங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் இருக்குது, டீ பிரேக்கு. கடை பேர் டீ பிரேக் தாங்க. ஸோ டீயை குடிச்சிட்டு அதை நம்மள எப்படியே பஸ் ஏற வேண்டியதாங்க. ஸோ இந்த சூப்பரான ஒரு வியூ பாயிண்டில் ஒரு சூப்பரான ஒரு டீங்க.
ஸோ டீயை குடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுற மக்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தா பஸ் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குங்க மக்களே. நான் கூட எனக்கு ஃபுல்லாக நினச்சேங்க பஸ் சீட் எல்லாமேங்க. பட் லோயர் டேக் ஃபுல்லாமே காலியாக தான் இருக்குங்க. பட் அப்பர் டேக் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாலாம் கூட்டம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 10 பேர் இன்னும் அவ்வளோ இருப்பாங்க. பட் இந்த மாதிரி டேட்டில் பார்த்தா நீங்கள் டிக்கெட் ஈஸியாக நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே வந்து வாங்கிக்கலாங்க. பட் எல்லா டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது மக்களே. பட் இன்றைக்கி பார்த்தா நம்ம நேரம் பார்த்து கூட்டம் இல்லைங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு கூட்டம் கூட இருக்கலாம், அதெல்லாம் முடிஞ்சு. லோயர் டேக் மோஸ்ட்லி பார்த்தா டிக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்துட்டு அது யாருமே இல்லை, அதனால தாங்க. ஸோ பாருங்க, எல்லா சீட்டும் ஃப்ரீயாக தான் இருக்குது. எந்த சீட்டில் வேணால் நம்ம உட்காரலாம் போல் தெரியுதுங்க. ஸோ வியூ பாருங்கள். ஸோ நம்ம பார்த்தோன்னா பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்க மக்களே. நான் அப்படியே சொல்லியிருப்பேங்க, சின்ன கலர்னு சொல்லியிருப்பேன், தப்புங்க. பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸுங்க. பட் தண்ணி பார்த்து நல்லா ஃபோர்ஸாகவே வந்துட்டுருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ முன்னாடி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபால்ஸ் பார்க்குறதுக்குங்க. ஸோ தண்ணி பார்த்து நல்லா ஃபோர்ஸாகவே அங்கேருந்து கீழே வருதுங்க மக்களே. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்குங்க வியூவுங்க. ஸோ லாங்காக பார்த்தா ஒரு டேம் தெரியுது மக்களே. ஸோ என்ன டேம் எனக்கு கட்டுறது தெரியல. பட் அங்கே அந்த டேம் ஆளின்னு வாங்க, அங்கே தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போது அந்த டேம் நேம் அங்கே சரியாக படிக்கலிங்க. ஸோ பக்கத்தில் பார்க்கலாம் மக்களே, பெரிய டேம் தான் நினைக்கிறேங்க. நம்ம தான் டேம் பார்க்க வந்தாச்சு மக்களே. நம்ம தான் கிட்டத்தட்ட டேம் பார்க்க வந்தாச்சு. என்ன டேம் கரெக்டாக பேர் தெரியலைங்க மக்களே. நான் பக்கத்தில் போயிட்டு டேம் பார்த்து சொல்கிறேங்க. டேமோட வியூ பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறக்குங்க. நான் பசங்க நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஸோ நம்ம பார்த்தா ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் வந்திருக்கோம் மக்களே. இது பார்த்தா தேல்செடி கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. இது ஃபோட்டோ பாயிண்ட் அப்படின்னாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்களா ஒரு டேமு, கரெக்டாக தெரியல, அந்த டேம் வியூ தான் அடுத்து போக போகிறேங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா ஆனையரங்கல் டேம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ இது வந்து ஆனையரங்கல் டேமாங்க, டேம் பேருங்க. பட் நல்லா இருக்குங்க டேமுங்க. பெரிய டேம் தான் நினைக்கிறேங்க இது. பட் இந்த டேம் எங்கே போய் சேருனது எல்லாம் தெரியலைங்க, எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ அவ்வளோதான் மக்களே, பஸ்ஸை பற்றி நம்ம திருப்பி பாடிட்டாங்க. மறுபடியும் வந்த ரோட்லேயே திரும்பி போக போகிறாங்க இங்கேருந்து அப்படியேங்க. ஏன்னா அடுத்து நமக்கு ஒரே பிளேஸ் தான் இருக்குது. அந்த பிளேஸ் பார்த்துட்டு நேராக அப்படியே கேஎஸ்ஆர்டி திப்புக்கு மறுபடி பஸ்ஸை விட்டுருவாங்க மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிக்குள்ளே நம்ம ரிட்டன் அங்கே போயிடுவாங்க. நம்ம கேஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க மக்களே. அடுத்து வந்து ஒரே பிளேஸ் தான் இருக்குது மக்களே. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நேராக கேஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாண்ட் போயிடுவாங்க. பட் அங்கே போய் நான் வீடியோ என் பண்ணிக்கலாம் மக்களே. ஏன்னா வந்த வழியே மறுபடியும் ரிட்டன் நம்ம போக போகிறோம். நான் பெருசாக ஷூட் பண்ணுற கொண்டு இருக்காதுங்க. ஸோ அந்த ஒரு பிளேஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே நேராக போயிட்டு வீடியோ என் பண்ணிக்கலாம்.
நம்ம எங்கே பஸ் ஏறணும் கொண்டு ரிட்டன் பார்த்து அங்கேயே கொண்டு நம்மளுக்கு கொண்டு இறக்கி விட்டாங்க மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போனதே தெரியலைங்க. பட் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட அந்த பஸ் ஆகட்டும், பட் அந்த போன ரோடு ஆகட்டும், பட் பிளேசஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 4 ரூபாய்க்கு ஒருத்தங்க கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஒருத்தங்க மக்களே. ஓகே, கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கேன் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. மீண்டும் ஒரு சூப்பராக ஒரு விளாகில் பார்க்கலாம் மக்களே. ஸோ டாட்டா பாய்.